வீட்ல வாஸ்து பாக்குறோம், ஓகே. ஆனா ஆயிரக்கணக்கானவங்க ரோட்டு ஓரத்துல டென்ட் கட்டி வசிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன வாஸ்து சார் இருக்க முடியும்? இல்லனோ அதையும் இதையும் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? அப்படி பார்த்தா பூமி சுத்திக்கிட்டே இருக்கு சார். இந்த கிழக்கு மேற்கெல்லாம் நம்ம வசதிக்காக நாம வச்சுக்கிட்டது தானே சார். சார், இந்த வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட பத்தி கொஞ்சம் நல்லா விசாரிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது சார். ஓகே சரி, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. ஆன், நீங்க எல்லாரும் முதல்ல எப்படி உட்கார்ந்து வேலை பார்த்தீங்களோ அப்படியே உட்கார்ந்து வேலை பாருங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ கைஸ். ஓகே ப்ளீஸ். என்ன இங்கிருந்து விட்டு போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சூர்யா, எனக்கு தெரியும் நீ என் பேச்சையும் கேட்க மாட்ட, அம்மா பேச்சையும் கேட்க மாட்டேன்னு. சார், அனு, பழம் சாப்பிடுங்க சார். சார், டேய், கதவை தட்டிட்டு வரணும் தெரியாதா? சாரி சார். சரி, கீழே வரேன். ஓகே சார். அப்பா சாமி, இதுக்கு மேல என்னால முடியாது. இந்தா மீதத்தை நீயே சாப்பிடு. உனக்கு ஊட்டுறதுக்குள்ள 4 பச்சை குழந்தைங்களுக்கு சோறு விட்டுடலாம் போல. இந்தா புடி. இந்தா. உன் ஃபோன் லாக் ஆயிருந்தது, அதனால தான் கூப்பிட முடியல. நீயாவது என் ஃபோன்ல இருந்து கூப்பிடலாமே. ஐயோ, எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகல. இட்ஸ் ஓகே அனு. ஃப்ரெண்ட்ஷிப்ல என்னோடதெல்லாம் உன்னோடதுன்னு சொல்லுவாங்க, உன்னோடதெல்லாம் என்னோடதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஃபோன் வந்துட்டா என்னோடது என்னோடது தான், உன்னோடது உன்னோடது தான். அனு, நம்ம இங்கே இருக்க போறோமா இல்ல வீட்டுக்கு போலாமா? ஐயோ சாரி, வா. ஒரு நிமிஷம் ரம்யா, இங்க கூட்டிட்டு போ, நான் போன் பேசிட்டு வரேன். சரிடி, வாங்க. அனு எங்கம்மா? அவ எங்க கூட தான் வந்தா ஆண்டி. ஆனா ஏதோ ஃபோன் வந்திருக்குன்னு பேச போயிட்டா. சரிங்க அங்கிள், நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் வரேன். பாய் பாய். டியூட், நிஜமா நானும் புஷ்பாவும் உன்னை வந்து பார்த்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அன்னைக்கு பாவம் எங்களுக்காக நீ வந்து ஸ்டேஷன்ல வாதாடின, கடைசியில உன்னையே தூக்கி உள்ள வச்சிட்டாங்க பாரு. ஆமாப்பா, ரொம்ப சங்கடமா போச்சு. எங்களால பாவம் உனக்கு கஷ்டம். ஐயோ, அதெல்லாம் பரவாயில்ல ஆண்டி. அதான் சூர்யா சார் வந்து எல்லாரையும் வெளில கூட்டிட்டு வந்தார்ல. கரெக்டா சொன்னப்பா. சூர்யா சார் மட்டும் இல்லைன்னா ரொம்ப பிரச்சனையா இருக்கும். அது என்னப்பா அவ்வளவு பெரிய பைய? ஊர் கிளம்பிட்டியா? இல்ல ஆண்டி, இது கிட்டார். நம்ம டூடுக்கு சொல்லி தர வந்தேன். எப்படி புஷ்பா, ஒரு இளையராஜா ஸ்டைல்ல இருக்கானா? சுப்பு, இந்த விஷயம் இளையராஜாக்கு தெரியாம பாத்துக்க, அதான் உனக்கு நல்லது. ஏன்னா அவரு கொஞ்சம் கோவக்காரரு. இளையராஜாவாமா இளையராஜா. தயவு செஞ்சு உன் வாயால இளையராஜான்னு சொல்லாத, அது உனக்கு கோடி புண்ணியம். பாக்குறியா, இப்ப பாக்குறியா? ஹேய் ஹோ பாப்பா 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 பாப்பா
போன் ஒரு நிமிஷம் கூட. சாரி சார், என்கிட்ட ஃபோன் இல்ல. அம்மா, அண்ணன் ரூம்க்கு ஒரு நிமிஷம் வாங்கல. ஏன் என்னாச்சு? ஒரு நிமிஷம் வாங்களேம்மா. வா. அம்மா, இந்த செயின் இங்க இருந்துச்சு. இது எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அதான் உங்களை கூப்பிட்டேன். சூர்யா வாங்கிட்டு வந்திருப்பான். என்கிட்ட சொல்லவே இல்லையே. யாருக்காக வாங்கி வச்சிருப்பான்? வேற யாருக்குமா வாங்கியிருப்பாரு? உங்களுக்கு தான் வாங்கியிருப்பாரு. அண்ணன் லண்டன் போற அவசரத்துல மறந்துருப்பாரு. என்கிட்ட அவ்வளோ செயின் இருக்கே. இது எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கான்? சரி இருக்கட்டும், யாருக்காவது கிஃப்டா கொடுத்துடலாம். கிஃப்டா கொடுக்க போறீங்களா? ஆமா, யாருக்காவதுன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தருக்குன்னு அர்த்தம். பார்க்கலாம். இல்லனா நானே வச்சுக்கிறேனே. ஒவ்வொரு அரிசியிலையும் ஒருத்தர் பேர் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி முத்து மாலையிலையும் ஒரு பேர் எழுதி வச்சிருக்குன்னு மகமாயி சொல்றாங்க. எந்த முத்து யாருக்கிட்ட சேரணும்னு சொல்லி இவ பாத்துக்குவா. நீ உன் வீட்டை பாத்துக்கோ மகளே. அம்மா, நீங்க சொல்றது எனக்கு புரியல. தராசுல ஒரு பக்கம் ஆசை, இன்னொரு பக்கம் விஷம் நிக்குது. ஒரு பிடி ஆசைக்கு 2 பிடி விஷம். அரண்மனை மாதிரி வீட்டுக்கு ஒரு காவல்காரன் இருந்தே ஆகணும். நாகம் படம் எடுத்து வருது. ஆழக்கால விஷம் அது. கணக்கு தீக்க போற ஆடு புள்ளி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. அத்தனை பேரும் ஆட வேண்டிய ஆட்டம் அது. ஆடித்தான் ஆகணும். உன் மனச திடப்படுத்திக்கோ. பயப்படாத மகளே. ஆத்தா கால்ல விழு, அவ பாத்துக்குவா. அவளை தஞ்ச அடைஞ்சவங்கள என்னைக்கும் கைவிட மாட்டா. உன் கஷ்டம் எல்லாம் தீரும். கவலையெல்லாம் மாறப்போகுது. 20 வருஷமா ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தவன ஒரே நாள்ல ஓடி ஒளிய வச்சான் பாத்தியா? அதான்டா இந்த சுரேந்தர். ஆமா, என் காலை ட்ரேஸ் பண்ணி நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியாமே. ஏய், நான் எத்தனுக்கு எத்தன்டா. நீ என்ன யோசிக்கணும்னு நினைக்கிறியோ உன்னை விட ஒரு செகண்டுக்கு முன்னாடி நான் யோசிப்பேன். ஓடு ஓடு, உலகம் ஃபுல்லா ஓடிக்கிட்டே இரு. இனிமே நீ ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். என்ன செத்தடா. ஹலோ, போனை ட்ரேஸ் அவுட் பண்ணியா? சார், டியூரேஷன் பத்தல சார். ஏய், அவ்வளவு நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டு மிரட்டிட்டு இருக்கான். நீ டியூரேஷன் பத்தலங்கிற? ச்சே. நீ என்ன யோசிக்கணும்னு நினைக்கிறியோ உன்னை விட ஒரு செகண்டுக்கு முன்னாடி நான் யோசிப்பேன்.
இன்னும் எத்தனை நாள் என்ன இப்படியே வச்சிருப்ப? அவ என்ன விட்டுட்டு அம்மாவை டார்கெட் பண்ணா, சந்திராவை டார்கெட் பண்ணா. சார், நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் செய்யற வேலை வீணான வேலைன்னு எனக்கே தோண ஆரம்பிச்சு. அப்ப இது வரைக்கும் தோணலையாப்பா? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை பங்கஜ். நான் என்ன கோழையா பங்கஜ், இப்படி ஓடி ஒளிய? சார், இது கோழைத்தனம் இல்லை சார், ராஜதந்திரம். கோழையெல்லாம் ஓடி ஒளிவான், ஆனா ஓடி ஒளிகிறவனெல்லாம் கோழை இல்லை சார். அதோட உங்ககிட்ட சொல்ல வேணான்னு தான் பார்த்தேன், அந்த சுரேந்தர் நம்ம வீட்டுக்கே வந்திருக்கான். பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. சுரேந்தர் தந்துட்டு போன கிஃப்ட் என்னாலையும் வீட்டுக்குள்ள வர முடியும்னு அவன் காமிச்சிட்டு போயிருக்கான் சார். இது பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இந்த பங்கஜ் எது செஞ்சாலும் அது இந்த சூர்யா சாரோட நல்லதுக்காக தான். நம்ம ஸ்ரீபதி டிசைன் பண்ணிருக்க கேலண்டர் இது. வர நியூ இயர் அன்னைக்கு இதை தான் நம்ம பிரசன்ட் பண்ண போறோம். Sir, the time is less. We have to act fast. Yeah, Mira, but design final பண்ணிடலாம்ல. So how's the design? Fantastic, sir. சார் ரொம்ப அழகா இருக்கு. வெரி கிளாமரஸ். Exactly. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப சாதாரணமான டிசைன். இது எப்படி ஒத்துக்கிறது? பிடிக்கலன்னா ஒத்துக்காத. சார், ஏய் திரும்பாத, அப்படியே இரு. சார், நீங்களா? நானே தான், உன் பின்னால தான் நின்னுகிட்டு இருக்கேன். உனக்கு கேலண்டர் டிசைன் பிடிக்கல? சுத்தமா பிடிக்கல. அப்ப போய் பிடிக்கலன்னு சொல்லு. ஆனா சந்திரா சார் ஒத்துக்கலனா? பரவாயில்ல, அத பத்தி யோசிக்காத. எதையும் ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடியே முடிவெடுக்க கூடாது. இருந்தாலும் உன்னை திட்டி அவமானப்படுத்திட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறியா? அப்படின்னா போய் சொல்லு. தப்புன்னு தெரிஞ்சும் அதை அப்படியே விடுறது பெரிய தப்பு. அந்த பெரிய தப்ப நீ பண்ணலாமானு? கரெக்ட் சார், நீங்க சொல்றதுதான் சரி. நான் இப்பவே போய் சந்திரா சார் கிட்ட சொல்றேன். தப்புன்னு தெரிஞ்சும் அதை அப்படியே விடுறது பெரிய தப்பு. அந்த பெரிய தப்ப நீ பண்ணலாமானு? உன் மனசுல நான் இருக்கேன்ல. சார் ப்ளீஸ் சார், எனக்கு என்னமோ இந்த டிசைன்ஸ் நம்ம ப்ராடக்ட்டுக்கு சூட் ஆகாதுன்னு தோணுது சார். What nonsense you're talking, idiot! எக்ஸாக்ட்லி சார். அதாவது நாங்க எல்லாம் முட்டாள், உனக்கு எல்லாம் தெரியும், அப்படிதானே? ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். நம்ம தேவநந்தினி சாரீஸ அதிகமா வாங்கி யூஸ் பண்றதே மிடில் கிளாஸ் ஆளுங்க தான் சார். ஆனா இந்த மாடல்ஸ் யாருமே மிடில் கிளாஸ் ஆளுங்க மாதிரி இல்ல சார். பாக்குற எல்லாருக்குமே தெரியும் சார், இவங்க யாருமே இந்த மாதிரி சேலைங்களை உடுத்த மாட்டாங்கன்னு. இந்த கேலண்டர் பாக்குற எல்லாருமே சும்மா வந்து போஸ் கொடுக்கறாங்கன்னு கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாங்க சார். இப்படி மாடல்ஸ் வச்சு ப்ரோமோட் பண்றதுக்கு பதிலா நம்ம ஏன் ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேலண்டரை டிசைன் பண்ண கூடாது? Oh my god, I am so tired. Gentlemen, அறிவாளிங்க கிட்ட கூட பேசலாம், முட்டாளுங்க கிட்ட கூட பேசி புரிய வச்சிடலாம். ஆனா இந்த மாதிரி ரெண்டும் கட்டாம் கூட என்னால பேசவே முடியாதுப்பா. Sorry sir. May I take a leave? Yes. Mr. Sripati, let us carry on. Okay, ma'am. சார், எனக்கும் ஃபோன் கால்ஸ் இருக்கு. மே ஐ ப்ளீஸ்? தேங்க்யூ சார். ஒரே ஒரு தடவை நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க சார். சரி சொல்லு. தேங்க்யூ சார். நம்ம ஊர்ல ஏகப்பட்ட பண்டிகைங்க இருக்கு. ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு புராண கதை இருக்கு. நாம அத பேஸ் பண்ணி ஏன் கேலண்டர் போடக்கூடாது? யூ மீன் கதை? எஸ் சார். ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு கதை இருக்கும்.
அத வச்சு கேலண்டர் பண்ணா ரீச் செம்மையா இருக்கும் சார். கதை கதைனா எல்லாருக்கும் பிடிக்கும் சார். அதுல ஒரு நாஸ்டாலஜிக் வேல்யூ இருக்கு. அதோட எல்லார் வீட்லயும் சின்ன பசங்க கண்டிப்பா இருப்பாங்க. பொதுவா குழந்தைங்களுக்கு கதைனா ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்னைக்கு கதை சொல்லதான் சார் ஆளே இல்ல. குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அது உடனே ரீச் ஆகும்னு பிசினஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே சார். யாரோ அழகான மாடலை வச்சு போட்டோ போடுறதுக்கு பதிலா ஒரு நல்ல கதையோ இல்ல ஒரு நல்ல பண்டிகையை பத்தியோ ஒரு ஓவியம் போட்டா நம்ம கேலண்டரோட வேல்யூ நிச்சயமா கூடும் சார். சார், நம்ம நாட்டுல ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு பண்டிகை இருக்கு சார். அத கேலண்டர்ல கொண்டு வந்தோம்னா மக்களுக்கு நிச்சயம் ரொம்ப பிடிக்கும் சார். புது வருஷம் ஆரம்பிக்கும் போதே பொங்கல் வருது. ஐ திங்க் திஸ் ஐடியா ஷுட் ஒர்க். கண்டிப்பா ஒர்க் ஆகும் சார். அதுவும் இல்லாம நெகட்டிவ் மார்க்கெட்டிங்ல வர பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை விட பாசிட்டிவ் மார்க்கெட்டிங்னால வர பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸுக்கு கண்டிப்பா பவர் அதிகம் சார். அதனால தேவநந்தினி சாரீஸோட பிரஸ்டீஜும் கண்டிப்பா அதிகமாகும் சார். எஸ் அனு, யூ ஆர் ரைட். குட் ஐடியா. ஆனா எங்க சொப்னா உள்ள சந்திரா சார் ரூம்ல தான் இருப்பா. நினைச்சேன். ஏன்? கேலண்டர் டிசைன் சரியில்லைன்னு சொல்ல போயிருக்காங்க போல. மீட்டிங்ல கவனிச்சேன். அவ முகமே சரியில்லை. இவளுக்கு இதெல்லாம் தேவையா? தான் இன்டெலிஜென்ட்னு இவ எப்படி ப்ரூவ் பண்ணுவா? பட்டாதான் புரியும் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம். என்ன இப்படி சொல்றீங்க யமுனா மேடம்? அனு கொடுக்குற ஐடியா ஒருவேளை சாருக்கு பிடிச்சிருந்ததுன்னா? யாருக்கு? சந்திரா சாருக்கா? இவர் என்ன சூர்யா சாரா? ஐயோ பாவனு சிம்பத்தி காட்டுறதுக்கு. நீங்க வேற சார். கிரீன் டீல 4 வாட்டி டிப் பண்ணாலே வேலையை விட்டு தூக்கிடுவாரு. இவ எதிர்த்து ஒப்பீனியன் சொன்னா சும்மா விட்டுருவாரா? guys please be seated. It's okay. எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? Yes sir. Good. Meera, there's a small change in the plan. கேலண்டர் டிசைன்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிருக்கோம். of course ஒரு முக்கியமான சேஞ்சஸ் தான் பண்ணிருக்கோமா? அனு கொடுத்த ஐடியா செம்ம பிரில்லியண்டா இருக்கு. ரியலி ஃபேன்டாஸ்டிக். Actually, Meera, what we are going to do is, இப்போ நம்ம யூஸ் பண்ண போற மாடல்ஸ்க்கு பதிலா ஜெனரல் பப்ளிக்கே மாடலா யூஸ் பண்ணி ஒவ்வொரு மாசத்துலயும் வர முக்கியமான பண்டிகைக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். Am I correct, Anu? Yes sir. சார், யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க சார். That's a point, man. யாரும் பண்ண மாட்டாங்கன்னா நம்ம பண்ணுவோம். So, Meera, அந்த டிசைன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அனு கிட்ட இருந்து டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோ. She'll be leading the calendar team. All the best, Anu. Thank you sir. I will miss you sir. அனு, நான் எதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாலும் அது கடைசியில உன்னை பத்தின நினைவா தான் வந்து முடியுது. எல்லா வழியும் உன்கிட்ட தான் வந்து சேருது. அனு, உன்னை உடனே பார்த்தாகணும். இப்பவே பார்த்தாகணும். சார், இன்னும் கொஞ்ச நாள் தான். அந்த சுரேந்திர ஒரு வழி பண்ற வரைக்கும் தான். அப்புறம் இந்த பிரச்சனை இருக்காது. இந்த பங்கஜ் எது செஞ்சாலும் அது இந்த சூர்யா சாரோட நல்லதுக்காகத்தான். அனு மேடம், சிம்பிள் கொஸ்டின்ஸ், சிம்பிள் ஆன்சர். ஓகே? சூர்யா சார் பிளைட் ஏறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்ததை நீங்க யாருக்கிட்டையும் சொல்லலையே? அந்த விஷயம்
யாருக்கும் தெரியக்கூடாது. சார் உங்களுக்கு எப்படி இதெல்லாம்? அது என்னோட டியூட்டி. சார் நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு சூர்யா சார் லண்டன்ல இருந்து கிளம்பிட்டாரா? இல்ல சார், அவர் எங்கேயோ பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் மனசுக்கு தோணிட்டே இருக்கு. அதான் கேட்டேன். தப்பா கேட்டிருந்தா சாரி சார். மனசுக்குள்ள தோணிட்டு இருக்கா, இவளை புரிஞ்சிக்கவே முடியலையே. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் சார். சூர்யா ஆபீஸ்க்கு வரல, எங்க இருக்காருன்னு தெரியல. அதோட இந்த பங்கஜ் எந்த லெவலுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கறாருன்னா தெரியாதுன்னு சொல்றதுக்கு தான் நான் அவன்கிட்ட அனுப்புறேனா? நீ இப்ப சூர்யாவோட ஃபேன். அவன் என்ன சொல்ல வரான்னு முன்கூட்டியே கெஸ் பண்ண. நீல், இது இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணு, முன்னேறி போ. முன்னேற மாட்டேன், இப்படியே தான் இருப்பேன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஷோ மேன், ஆபீஸ்ல யாருக்கும் தெரியலங்கிறது ஒரு விஷயமே இல்ல. சூர்யா எங்க இருக்காருன்னு இன்னொரு முக்கியமான ஆளுக்கே தெரியாது. ஜஸ்ட் a minute. அனு சுப்பிரமணியம் போன் பிஸியா இருக்கு சார். நீல், இப்பதான் நீ ஸ்மார்ட்டா ஸ்பீடா இருக்கணும். உன்கிட்ட நிறைய சோர்ஸ் இருக்கு. பங்கஜ், மீரா, மான்சி, அனு இவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக நான் உன்னை அனுப்பல. I need information. Information is everything, நீல். இதுக்கு மேல உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ரம்யா, சூர்யா சார் ஏர்போர்ட் போறதுக்கு முன்னாடி இங்க வந்ததை யார்கிட்டயாவது சொன்னியான்னு பங்கஜ் சார் கூப்பிட்டு கேட்டாருடி. அவருக்கு எப்படி அனு தெரியும்? தெரியலடி. எனக்கும் பயங்கர ஷாக்கு. அவர் வந்துட்டு போனத யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொன்னாரு. அவர் ஏன் அப்படி கேட்டாருன்னு எனக்கு தெரியல. நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. அவர் அப்படி சொன்னாருன்னா நிச்சயம் ஏதாவது காரணம் இருக்கும். நீயும் யார்கிட்டயும் சொல்லாத ரம்யா. நான் யார்கிட்டயும் போய் சொல்ல போறேன்? ரம்யா, சூர்யா சரியா ஒரு மெசேஜ் கூட அனுப்பல. அட கொடுமையே, அதை யோசிக்காம மைண்ட் டைவர்ட் பண்ண பாரு அனு. என்னால வேற எதையுமே யோசிக்க முடியல ரம்யா. எனக்கு நிச்சயமா சூர்யா சார் மெசேஜ் பண்ணுவார் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா காதல்ல 48 மணி நேரத்துக்கு மேல பேசாம இருக்க முடியாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன்டி. நீ வேணா பாரு, நிச்சயமா இன்னைக்கு உனக்கு கால் வரும். மெல்ல பேசுடி. நிஜமா தான் சொல்றியா? நீ வேணா பாரு. ஓட்டுல என்னமோ தெரியுதே, என்னது? ஃபோன் சார். செக்யூரிட்டி அது இதுன்னு சொல்லுவ, இப்ப நீயே போன் வச்சிருக்க. சார், இது சேட்டலைட் போன் சார். சார் 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 பிரைவேட் நம்பர்னு வருதே. ஹலோ அனு. சூர்யா சார், நீங்களா? ஐயோ, என்னால நம்பவே முடியல சார். ஏன், என்ன சந்தேகம்? சந்தேகம் வந்தா அடிக்கடி செய்வியே. கேள்வி பாத்துக்கோ. போங்க சார். லண்டனுக்கு போயிட்டு கான்டாக்ட் பண்றதா சொன்னீங்க. ஆனா போனும் பண்ணல, மெசேஜும் பண்ணல. நீங்க கூப்பிடுவீங்கன்னு நான் காத்துட்டே இருந்தேன். நீங்க லண்டன்ல பிஸியா இருப்பீங்கன்னு தெரியும். ஆனாலும் நேரம் ஒதுக்கி என்னை எப்பயாச்சும் கூப்பிட்டீங்களே, எனக்கு அதுவே போதும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? அங்க லண்டன்ல குளிர் ஜாஸ்தியா இருக்கா?
சாப்பிட்டீங்களா? வெயிட் 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 வெயிட். இவ்ளோ கேள்வி கேட்டா என்னன்னு பதில் சொல்றது? அதுக்கு முன்னாடி அனு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். சார், சந்திராவை கன்வின்ஸ் பண்ணி கேலண்டர் டிசைனை மாத்தினியே அதுக்கு. அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி யாரும் உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா சந்திரா சார் கிட்ட பேச தைரியம் கொடுத்ததே நீங்க தான் சார். நானா? ஆமா சார், நீங்க சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் சந்திரா சார் கிட்ட பேசினேன். தேங்க்யூ சோ மச் சார். உண்மையை சொல்லணும்னா நான் உனக்கு ஃபோன் பண்ணது உனக்கு தேங்க்ஸ் சொல்லதா. எனக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்லணும்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதை நேர்ல சொல்றேன். சார், I trust you, sir. சரி, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அப்புறம் பேசுறேன். நான் பேசுனது யாருக்கும் தெரியக்கூடாது. Okay, sir. I trust you too. See you. ஹலோ. ஹலோ அனு. சொல்லு நீல். சூர்யா சார் ஏதாவது ஃபோன் பண்ணாரா? இல்லையே நீல். சாரை பத்தி அப்டேட் ஏதாவது தெரியுமா? இல்லையே. என்னாச்சு நீல்? இல்ல, சார் லண்டனுக்கு போன பிறகு அப்டேட்டே இல்லையே. இந்நேரம் அவர் சென்னைக்கு ரிட்டர்ன் வந்திருக்கணுமே, அதனால தான் கேட்டேன். என்னது, சென்னைக்கு வந்திருக்கணுமா? எனக்கு என்னமோ அவர் வந்திருப்பான்னு தான் தோணுது. கான்ஃபரன்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து ஃபாலோ பண்ணி தான் இருக்கிறேன். சார் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணவே இல்லையே. அப்படின்னா அவர் சென்னைக்கு நேரம் வந்திருக்கணுமே. கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணலையா? நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே நீல். ஓகே, நான் கெஸ் பண்ற மாதிரி சார் சென்னைக்கு வந்துட்டார்னா இன்னைக்கு நிச்சயம் ஆபீஸ்க்கு வருவாரு. ஓகே, ஆல்ரைட் அனு, see you in office. See you நீல். Bye. சூர்யா சார் சென்னைக்கு வந்துட்டாருன்னா எனக்கு அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. எத்தனை போன் காலையில இருந்து. மியாவ். பங்கஜி கைசா ஹே ஜி? என்னடா இவன் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு நம்பர்ல இருந்து போன் பண்றேன்னு தானே பாக்குறேன். உன் ஃப்ரெண்டு மட்டும் தான் சேஃபா இருக்கணுமா என்ன? நான் சேஃபா இருக்க கூடாதா? இந்த ட்ராப் பண்றது, ட்ரேஸ் பண்றது, இந்த சேட்டலைட் போன் யூஸ் பண்ற டெக்னிக்லாம் உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா என்ன? எனக்கு தெரியாதா? பங்கஜி 20 வருஷம் ஜெயில இருந்தாலும் எல்லாத்துலயும் ரொம்ப அப்டேட்டா இருக்கிறவன்டானா. எந்த அளவுக்கு அப்டேட்னா, சூர்யா அனுதினமும் என்ன செய்யறான்ற வர. டேய், சைக்கோ மாதிரி பேசாதடா. நீ பண்ண தப்புக்கு தாண்டா ஜெயில இருந்து கம்பி என்ன. திரும்பவும் அந்த தப்பு பண்ணேன்னு வச்சுக்கோ, ஜெயிலுக்குள்ள மண்ணுக்குள்ள போயிடுவேன். கே பங்கஜி, நான் பொண்ணை பத்தி பேசுறேன், நீ மண்ணை பத்தி பேசுற. சரி, என்ன தூக்குறதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறியாமே, பண்ணு பண்ணு. அமுல் பேபி, நீ எனக்கு வேண்டாம். குச்சியை சாப்பிட வேண்டாம் நீ. எனக்கு தேவை அந்த சூர்யாவை மட்டும் தூக்குனா போதும். என்ன புதைக்கிறதுக்கு குழி தோன்றியாமே நீ, தோண்டு தோண்டு. அந்த குழி உன் ஃப்ரெண்டுக்கு யூஸ் ஆகுண்டா. சுரேந்தர்,
ஹலோ, எனக்கு இப்போ வந்த கால் டீடைல்ஸ், லொகேஷன்ஸ் எல்லாம் உடனே அனுப்பு. குயிக். என்ன தேடுறீங்க பங்கஜ்? ஃபைல், முக்கியமான ஃபைல். சார் எங்க? சந்திரா சார் இனிமேல் தான் வருவார் மீராஜி. அர்ஜென்ட்னா அவர் போனுக்கு கூப்பிடுங்களேன். பி சீரியஸ் பங்கஜ், டோன்ட் இரிட்டேட் மீ ப்ளீஸ். சூர்யா சார் எங்க? இது என்ன கேள்வி? அவரு லண்டன்ல இருக்காரு மீராஜி. சூர்யா சார் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தான் பாத்துக்கிறீங்கன்னு நான் சும்மா இருந்தேன். லண்டன் கான்ஃபரன்ஸ் ஆர்கனைசர்ஸ் கிட்ட இருந்து எனக்கு போன் வருது, ஏன் அவர் கான்ஃபரன்ஸ்க்கு வரலன்னு. வாட் ஷுட் ஐ சே பங்கஜ்? டெல் மீ. என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிறீங்க? மீராஜி, இப்ப எதையும் நான் சொல்லக்கூடிய நிலைமையில இல்ல. தயவு செய்து என்கிட்ட எதையும் கேட்காதீங்க ப்ளீஸ், புரிஞ்சுக்கங்க. நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவா அப்புறமா சொல்றேன். ப்ளீஸ் மீராஜி. பங்கஜ், பங்கஜ், எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. சூர்யா சார் எங்க இருக்காரு? நான் அவரை உடனே பார்த்து ஆகணும். இட்ஸ் நாட் சேஃப் மீராஜி. ஐ டோன்ட் மைண்ட் பங்கஜ். சூர்யா சாரை பார்த்தே ஆகணும். எனக்கு என்ன ஆனாலும் கவலை இல்ல. இத பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லல, சூர்யா சாருக்கு சேஃப் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். வாட்? அப்படி என்னதான் பிரச்சனை பங்கஜ்? இல்ல மீராஜி, அது ப்ளீஸ் பங்கஜ், ப்ளீஸ் என்ன உடனே கூட்டிட்டு போங்க. நான் சூர்யா சாரை இப்பவே பார்த்து ஆகணும். ஆனா இந்த விஷயம் ஐ ப்ராமிஸ் பங்கஜ், யாருக்குமே தெரியாது. ஓகே, கெட் இன். சார். ஹாய் மீரா. சார், are you okay? இங்க என்ன நடக்குதுங்கிறது என்ன விட பங்கஜ் சாருக்கு தான் நல்லா தெரியும். அவர் தானே செக்யூரிட்டி ஹெட். அவர் சொல்றதை தான் நான் செய்யறேன். அதான ஆபீஸ் ரூம். சோ நீ அவர்கிட்டயே கேட்கலாமே. மீரா, நீ நினைக்கிறது சரிதான். பங்கஜ் சார் செய்யறது கொஞ்சம் ஓவர் தான். சார் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கே நல்லா தெரியும் உங்க ப்ரொடெக்ஷனுக்கு என்ன தேவையோ அதை தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். ஓவர்னா சரி சார், அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். சார், உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அது மட்டும் தான் என்னோட ஒரே குறிப்பு. நீங்களே சொல்லுங்க மீராஜி, எத்தனையோ வருஷம் அடைஞ்சு கிடந்த ஒரு நல்ல பாம்பு திடீர்னு வெளியே வந்தா என்ன செய்யும் மீராஜி? Probably அது கொத்தும். அதே நாகம் யாரையாச்சும் ஒருத்தரை குறி வச்சு கொல்லணும்னு வெளியே வந்தா? That's very dangerous பங்கஜ். எக்ஸாக்ட்லி. அதுக்கு தான் நான் சூர்யா சாரை சேஃபா வைக்க டிசைட் பண்ணேன். ஆனா சூர்யா சாரை பழி வாங்கணும்னு நினைக்கிற ஆள் யாராவது உலகத்துல இருப்பாங்களா? யார் பங்கஜ் அது? மீராஜி, அது கான்ஃபிடென்ஷியல் மீராஜி. அது என்னோட ஒர்க் எத்திக்ஸ். யார்கிட்டயும் சொல்ல முடியாது. சாரி சார். நீங்க எதுக்கும் வரி பண்ணிக்காதீங்க சார். ஆபீஸ் வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எந்த காரணத்து கொண்டும் இங்க இருந்து வெளியில மட்டும் போயிடாதீங்க. யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஆல் ஆஃப் us. ப்ளீஸ் டேக் கேர் சார். ஸ்டாப் இட் மீரா. இனஃப். என்ன நினைச்சீங்க ரெண்டு பேரும்? எனக்கு அக்கறையே இல்ல, நான் ரொம்ப பயந்தவன் நினைச்சீங்களா? டெல் மீ மீரா. என்னமோ குழந்தைக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி உட்கார வச்சு மாறி மாறி அட்வைஸ் பண்றீங்க. உங்க எல்லாரையும் இவ்வளவு கேர் பண்ணி பாத்துக்கிட்ட எனக்கு என்ன பாத்துக்க தெரியாதா? மனசுக்கு நெருக்கமானவங்களை பார்க்க முடியலையேங்கிற கொடுமை அனுபவிச்சு பார்க்கும்போது தான் தெரியும். உங்க மனசுக்கு நெருக்கமா ஆகணும்னு தான் நான் வந்தேன் சார். என் மேல நீங்க எவ்வளவு கோவப்பட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க சேஃப் ஆகுற வரைக்கும் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் சார். மீரா சார், நான் இங்க இருக்கிறதால பெரிய பிரச்சனை நினைக்க வேணாம். ஆபீஸ்ல எல்லா வேலையும் கரெக்டா நடக்கணும். ஷியோர் சார். சென்னையே உழுக்கிற பயங்கரமான பிரச்சனை இந்த குப்பை. யாராவது வந்து இந்த பிரச்சனையை தீர்ப்பாங்களான்னு காத்துக்கிட்டு இருந்தா அது வேலைக்காகாது. எங்க காலனில மட்டும் குப்பையை பிரிச்சு போட்டா போதுமா? இதனால ஊரே சரியாயிடுமான்னு அன்னைக்கு அவங்க கேட்ட கேள்வி இன்னும் என் காதுல ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் மீரா. ஓகே சார். ஜப்பான், ஜெர்மனி, அங்க இருக்கிற இன்ஜினியர்ஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ண, தேவைப்பட்டா இங்க வரவே. தினம் தினம் காலையில குப்பையை என்ன பண்றதுன்னு ஜனங்க மலைக்கிறத நாம தடுத்தாகணும். அதுக்கு என்ன செய்யணும், என்ன செஞ்சா இதெல்லாம் சரியாகும்னு நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் இங்கே இருந்துட மாட்டேன்.
பங்கஜ்காக பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ஐ வில் பி அவுட் சூன். ஓகே? எஸ் சார். பட் நான் இங்க இருந்து உங்களை பாத்துக்கிட்டா பெட்டர்னு தோணுது சார். நீ ஆபீஸ் வேலையை பாத்துக்கிட்டாலே என்னையும் பாத்துக்கிட்ட மாதிரி தான். சோ யூ டேக் கேர் ஆஃப் ஆபீஸ் மீரா. பங்கஜ் சார் என்ன பாத்து பாரு. பங்கஜ். மீராஜி வாங்க போலாம். ஓகே சார். ப்ளீஸ் டேக் கேர். சார் ஃபைல். மீரா. சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன். யூ வெல்கம் சார். எவ என்ன சொன்ன சுப்பு? அன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, நீல் பாவம் அவன் கார்ல அணுவை கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு போனான்ல, அத பத்தி என்ன கிண்டலா சிரிப்பு, என்ன நக்கலா பின்னாடி பொருளி பேசுறது. அப்பாடா, அவளுங்க கிடக்குறாளுங்க. இதுக்குதான் சுப்பு நான் உன்கிட்ட தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன், அனுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணி வைன்னு. என் பேச்ச நீ எங்க கேக்குற? எவனோ பேசுறான்றதுக்காக என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். அப்படி ரொம்ப பேசுனாங்கன்னு வச்சுக்கோயேன், நெஞ்ச நிமித்தி கட்டி போய் சொல்லுவேன், கண்டவன் கூட என் பொண்ணு கார்ல வந்து இறங்கல, அவ கட்டிக்க போறவன் கூட தான் கார்ல வந்து இறங்குறாங்க. என்ன சொல்ற சுப்பு? ஆமா புஷ், நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். நாம நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுன்னா எந்த மாதிரி மாப்பிள்ளை யோசிப்போம்? பார்க்க அழகா, லட்சணமா, நல்ல வேலையில இருந்து கை நிறைய சம்பளம் வாங்குறவனா, நல்லா படிச்சவனா, அவ கூட அன்பா அனுசரணையா குடும்பம் நடத்துறவனா, எல்லாத்துக்கும் மேல அவ வயசுக்கு பொருத்தமான ஒருத்தனை தானே பாப்போம். அப்படி ஒருத்தன் கிடைச்சா உடனே நான் அணு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு பையனை அணுவே செலக்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, அந்த பையனை எனக்கும் பிடிச்சிருந்தா, வாடா தம்பி என் பொண்ணு கைத்துல தாலியை கட்டுறா, 2 பேரும் லைஃப நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணி அட்சதையை போட்டுட்டு. சூர்யா சார் ஆபீஸ்க்கும் வரல, மெசேஜும் ஒண்ணும் பண்ணல, அவர் போனும் நாட் ரீச்சபிளா இருக்கு. ஒண்ணுமே புரியல ரம்யா. நீல் சொன்னதுல இருந்து அதையே தான் நினைச்சிட்டு இருக்கேன். அவன் சும்மா ஒரு கெஸ்ட்ல சொல்லிருப்பாண்டி, அதான் யோசனையா இருக்கு ரம்யா. ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி சார் சென்னையில தான் இருக்காருன்னா, அவர் மொபைலே ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. எனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை பிஸியா இருக்காரோ என்னவோ. ஏர்போர்ட் போற அவசரத்துல வீட்டுக்கு வந்துட்டு போறதுக்கு டைம் இருந்தது, இப்போ என்னடி அவ்ளோ பிஸி? சரி அத விடு, மொபைல் ஏன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு? எனக்கு என்னடி தெரியும்? எனக்கு என்னடி தெரியும்னு சொல்றதுக்கு உன்கிட்ட கேக்குறேன். ஏதாச்சும் யோசிச்சு சொல்லு. ஐடியா? 20 வருஷத்துக்கு முந்தின சுரேந்திர உனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அந்த சூரிய பிரகாஷன் ஞாபகம் இல்ல, அப்படித்தானே? ஞாபகம் இருக்க போய் தான் சொல்றேன் சூர்யா. ஓ முன்னாடி அவன் ஒரு தூசு. நீ அந்த சூர்யாவா மாற வேண்டாம். ஏய், உளியால சிலையை செதுக்கிறதுக்கும் அம்மியை கொத்துறதுக்கும் 1000 வித்தியாசம் இருக்கு சூர்யா. நீ இப்ப சாதாரண ஆள் இல்ல, சூரிய பிரகாஷ். உன்னை நம்பி 1000 பேர் இருக்காங்க. நீ தனியாள் இல்ல சூர்யா, நீ ஒரு பிராண்ட். அத நீ புரிஞ்சுக்கோ. எனக்கு கோட் சூட் போட்டுக்கிட்டு இங்கிலீஷ் பேசிட்டு ஸ்டைலா நடக்கவும் தெரியும். பழைய சூர்யாவா பொழுதி பறக்க கெத்து காட்டவும் தெரியும். நான் யாரா இருக்கணுங்கிறத அவன் தான் முடிவு பண்ண போறான். மேகத்தால சூரியனை மறைக்கணும்னு நினைச்சானா அவன மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது. சொல்லிவே, இந்த சூரியன் கிட்ட வந்தானா பொசுக்கிடுவேன். சூர்யாவே டைரக்டா இறங்கிட்டானா யாராலையும் அவனை கட்டுப்படுத்த முடியாது. இத்தனை நாள் அவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்ததே பெரிய விஷயம். இதை சீக்கிரமே ஒரு முடிவுக்கு கொண்டு வர. ரம்யா, சூர்யா சார் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. என்னடி அனுப்பியிருக்காரு? வணக்கம் அனு, நான் சென்னையில தான் இருக்கேன். மொபைல் சரியில்லாத காரணத்தால் தங்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை, பொறுத்துக் கொள்ளவும். இப்படிக்கு சூரிய பிரகாஷ். சூப்பர்ல ரம்யா, தங்கள் கீழ்ப்படிந்துள்ள மட்டும்தான் மிஸ்ஸிங்.
இது டீச்சருக்கு லீவ் லெட்டர் அனுப்புற மாதிரி அனுப்பியிருக்காரு. சூப்பரா சூப்பர். ஏய் கரெக்ட் தான் ரம்யா, அப்படிதான் இருக்கு. அப்பா ஒரு வழியா உன் சந்தேகம்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஆமா ரம்யா, இப்பதான் எனக்கு நிம்மதி. உன் நிம்மதியை விடு, எனக்கு தான் இப்ப நிம்மதியா இருக்கு. இல்லனா கேள்வி கேட்டே எனக்கு கொன்றுவியே. போடி. மான்சி, சூர்யா சார் வீட்ல இல்லையா? அவர்தான் லண்டனுக்கு போயிருக்காரே, உனக்கு தெரியாதா? அவங்க பிஸி மேன். லண்டனுக்கு போயிருக்கலாம், இல்ல இங்க வந்திருக்கலாம், அல்லது வேற கண்ட்ரி கூட போயிருக்கலாம். ஆர் மான்சி, இந்த மாதிரி பெரிய பெரிய வீட்ல எல்லாம் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அப்படி உனக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அந்த வீட்ல? காரணம் இல்லாம இவ இப்படியெல்லாம் சொல்ல மாட்டானே. ப்ரோயின்லாம் எங்க போயிருக்காரு? லண்டனுக்கா இல்ல வேற எங்கேயுமா? ஒருவேளை லண்டனுக்கு போகவே இல்லையோ? ஆஹா, நீல் நீ வீட்டை சுத்தி பாரு, உனக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். யா ஷூர். சமிதா, யார் நீ? என்ன பண்றீங்க? மேம், ஐ அம் நீல். ஓ, நீல். நீதான் அந்த நீலா? யா. பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்க, ஆனா ஓவர் வேகம் நல்லதில்ல. இல்ல மேம், வீட்டை சுத்தி பார்த்தேன். இந்த ரூம்ல ஒண்ணுமே இல்ல. இது சூர்யாவோட ரூம். ஓ, அவரை தவிர வேற யாரும் உள்ள போக கூடாது. நாங்க கூட போனதில்ல. யா. நீல். யா, கமிங். நீல். நாங்க போயிருந்தேன், வீட்டுல எல்லா இடமும் தேடினேன், ஆளுங்க இல்ல. ஏதோ ஒரு டோர் க்ளோஸ் ஆயிருந்தது, ஓபன் பண்ண ட்ரை பண்ணேன், முடியல. பட் அங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐம் ஷூர் வீட்டுல இல்ல. இப்போ மீரா ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அதை முதல்ல செய்யணும். நான் பிரகாஷ் குரூப்ல இருக்கிற வரைக்கும் மீராவை சமாளிச்சு தான் ஆகணும், இல்லைன்னா வேலை போயிடும். ஸோ முதல்ல மீரா சொன்னதை செய்கிறேன். அப்புறம் ஒரு கிட்டார் கிளாஸ் இருக்கு சாமி கண்ணு காலனியில், அதை முடிச்சுட்டு நான் உங்களை பார்க்க வரேன். ஓகே, see you, bye.